வணக்கம். உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம். முதன்மை செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. முதன்மை செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இனி விரிவான செய்திகள். நீலகிரி மாவட்டத்தில் பருவமழையால் ஸ்ட்ராபெரி விளைச்சல் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விலை கிடுகிடுவென்று உயர்ந்திருக்கிறது. அதே சமயம் பசுமை குடில்களில் சாகுபடி அதிகரித்திருப்பதால் நல்ல லாபம் கிடைப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இடைவேளைக்கு பிறகு விரைவு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சென்னை வள்ளுவர் கோட்டத்தை காண குடும்பமாக மக்கள் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான தகவல். ஜிஎஸ்டி சாலையில் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடித்து பாலத்தை முழுமையாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மேம்பாலம் முழுமையாக திறக்கப்படாமல் உள்ளதால் மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து ஆழ்கடலுக்கு தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் டன் கணக்கிலான மீன்களோடு கரைக்கு திரும்பினர். இதனால் ஏராளமான வாடிக்கையாளர்கள் மீன்களை வாங்க சந்தைகளில் குவிந்தனர். மிகவும் பிரம்மாண்டமாக வள்ளுவர் கோட்டமானது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று விடுமுறை நாள் என்பதால் தற்போது அங்கு வரக்கூடிய குடும்பமாக வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை எவ்வளவாக உள்ளது? விவரங்கள். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.